தேசத்துல ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் 6 அடைக்கல பட்டணங்கள் உண்டு. ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 12 கோத்திரத்துல ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் 6 அடைக்கல பட்டணம் உண்டு. அந்த அடைக்கல பட்டணம் எதற்கென்றால் குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள், எதிர்பாராத ஏதோ ஒரு எமோஷன்ல கொலை செய்தவர்கள், இவர்கள் தப்பி பிழைக்கும்படியாக அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளாக போய் விடுவார்கள். அந்த அடைக்கல பட்டணத்துல பிரதான ஆசாரியன் வாழும் வரை இவர்களும் வாழ முடியும். பிரதான ஆசாரியன் உயிரோடு இருக்கும் முறை இவர்களும் உயிரோடு இருக்கலாம். அந்த அடைக்கல பட்டணம் இயேசுவை குறிக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இன்றைக்கும் அந்த அருள்நாதர் இயேசு கிறிஸ்து பிதாவின் சமூகத்திலே உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். எனவே இயேசு ஒரு நல்ல அடைக்கலம் என்று நான் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். இந்த நாள் அடைக்கலம் தேடி அழிந்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, கர்த்தர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு துணையாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பலனாக இருக்கிறார். வசனம் வார்த்தை அப்படித்தான் சொல்லுகிறது. 46ஆம் சங்கீதம் 1ல தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து என்பது எப்ப வேணாலும் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. எப்ப வேணாலும் ஸ்தோத்திரம். பைக்கில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வீட்டுக்கு வருவதற்கு கேரண்டி இல்லை. அப்ப ஆபத்து காலத்துல தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஆபத்து என்பது ஸ்தோத்திரம். ஆபத்து நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம். ஆமா, ஆபத்து நிறைந்த உலகத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆபத்து காலம் என்பது வரும் பொழுது தேவன் உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். எனவே அச்சத்தோடு வாழக்கூடிய அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, இந்த வார்த்தை உன்னோடு இடைப்பட்டு